அன்பான சகோதரிகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, நம்ம கை குழந்தைக்கு வந்து ட்ரெஸ் தைக்க போகிறோங்க. பிறந்த குழந்தைக்கு ஒரு 3 மாதம் வரைக்கும் வந்து இது போடலாங்க. இந்த ட்ரெஸ்ஸு காட்டன் கிளாத் வந்து நம்ம வீட்டிலே வந்து குழந்தைக்கு அழகாக வந்து தைச்சி போடலாங்க. மேலே வந்து டாப்பு ஃபஸ்ட்டு வந்து தைச்சிக்கலாம். டாப்பு ஜட்டி ரெண்டுமே வந்து நான் இப்போ தைச்சி காமிக்கிறேங்க. இப்போ மேலே தைக்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்து அளவு வந்து பார்த்துக்கலாங்க. இறக்கம் வந்து 12 இன்ச்சு வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சுற்றளவு வந்து 11.5 12, அதை குழந்தை பாடியாக இருந்துச்சுன்னா 12 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மீடியமாக இருந்தாங்கன்னா ஒரு அரை இன்ச்சு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்து இப்படி டபுளாக வந்து தனித்தனியாக வந்து மடித்து வச்சுக்கோங்க. ஏன்னா பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரே டைம்லேயே வந்து நெக்கெலாம் தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். அதனால் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக மடித்து வச்சுக்கோங்க. இல்லை ஒன்றாவும் மடிச்சிக்கலாம், 4 கூட மடிச்சிக்கலாம். அப்புறம் கூட நீங்கள் பிரித்து வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கடுத்து வந்து ஆம்கோல் வந்து வரைஞ்சிக்கலாங்க. ஆம்கோலுக்கு வந்து 4 இன்ச்சு வந்து எடுத்துக்கோங்க. 4 இன்ச்சு வந்து மார்க் வச்சுக்கோங்க. 4. அதுக்கடுத்து வந்து இந்த பக்கமும் வந்து 4 இன்ச்சு வந்து மார்க் வச்சுக்கோங்க. 4 இன்ச்சு மார்க் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டேப்பே வந்து வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. நீங்கள் அப்படியேவும் வந்து வரைஞ்சிக்கிறதா இருந்தாலும் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கோடு போட்டு வரையும் போது வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வருங்க. இப்படி ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி வந்து இப்படி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நெக்கு வந்து வரைஞ்சிக்கோங்க. நெக்கு வந்து 2.5 இன்ச்சு அளவு வந்து மார்க் வச்சுக்கோங்க. 2.5 இன்ச்சு வந்து மார்க் வச்சுக்கோங்க. அடுத்தது முன்பக்கத்துக்கு மார்க் எடுத்துக்கோங்க. முன்பக்கத்துக்கு வந்து 3 இன்ச்சு வந்து மார்க் எடுத்துக்கோங்க. இது முன்னாடி நெக்கு. பின்னாடி நெக்குக்கு வந்து நீங்கள் 1 இன்ச்சு எடுத்தால் போதும். பின்னாடி சும்மா வந்து ஒரு மார்க் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 இன்ச்சுக்கு மார்க் வச்சு லாஸ்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து கட்டம் போட்டு இதேமாதிரி வரைஞ்சாலும் சரி, நீங்கள் அப்படியே ரவுண்ட் ஷேப்பு வரைஞ்சாலும் சரி, உங்களுடைய விருப்பம். ஷேப் வந்து நல்லா வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து கீழ்ப்பக்கம் வந்து ஷேப் எடுக்கணுங்க. கீழ்ப்பக்கத்துக்கு வந்து ஷேப் வந்து 2 இன்ச்சு வந்து மார்க் வச்சுக்கோங்க. 2 இன்ச்சு மார்க்கு, அதாவது மடிப்பு சைடு எடுக்கணும். முன் பக்கத்தில் இதை மடிப்பு சைடு வந்து எடுத்துக்கோங்க. இது எடுத்துக்கிட்டு வி ஷேப் மாதிரி தேவைனாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ரவுண்ட் ஷேப்பாக வந்து வேணுன்றாலும் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு டிசைன் எப்படி தேவை அது தகுந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி வெட்டிக்கலாங்க. இதை வந்து இப்போ வெட்டி எடுத்துக்கலாங்க. இது கட் பண்ணும்போது வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து இந்த ஷேப் வந்து கட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து இந்த நெக்கும் வந்து ஃப்ரண்ட் பீஸுக்கு மட்டும்தான் கட் பண்ணணும். இது வந்து ஆம்கோல் கட் பண்ணும்போது பேக் பீஸும் சேர்த்து வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஆம்கோல் வந்து கட் பண்ணிட்டேன். எல்லா பீஸுமே வந்து ஃப்ரண்ட்டு சைடு மட்டும் வந்து இந்த ஷேப் ரவுண்ட் ஷேப் வர மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நெக்கு வந்து ஃப்ரண்ட்டு மட்டும்தான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கடுத்து வந்து இந்த 1 இன்ச்சு அளவு வந்து இதை மார்க் வச்சிங்க இல்லையா, இதையும் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வர மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த ஃப்ரண்ட் பீஸை வந்து மடிப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த மடிப்பை வந்து இந்த மாதிரி வந்து சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட்டில் இப்படி டிசைன் வரும். இப்போ இதுக்கெலாம் வந்து பைப்பிங் வந்து கொடுத்து விடணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆம்கோலுக்கு வந்து பைப்பிங் வந்து கொடுத்து விட்டுடலாம். இப்போ இதில் டிசைன் இருக்குது இல்லைங்களா, இந்த டிசைன் இருக்க கலர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த க்ரீன் கலர் வந்து எடுத்துருக்குறேங்க. நல்லா கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. சின்ன பிட்டாக இருந்தால் இந்த மாதிரி வந்து ஜாயிண்ட் வந்து பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஃபுல் கிராஸ் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டு வந்து கைக்கு வந்து ஜாயின் பண்ணி விட்டுடுங்க. இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கும் பேக் சைடு வந்து எடுத்துக்கோங்க. இது உள் பக்கம் மேல் பக்கம் பார்த்துங்க. இப்போ இது வந்து மேல் சைடு. இப்போ இதில் வந்து உள் பக்கம் மேல் பக்கம் பார்த்துக்கோங்க. இதை வந்து மேல் சைடு இருக்கும்போது இந்த மேல் பீஸ் வந்து உள்பக்கமாக இருக்கணும். உள்பக்கமாக இருக்கும்போது வந்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஷேப்பு ஃப்ரண்ட்டில் வரணும், அதை மட்டும் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெக்கு வந்து ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா, இந்த 2 நெக்குக்கும் வந்து கரெக்டாக வச்சு இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், 2 ஷோல்டரும் வந்து ஜாயின் பண்ணி விட்டாச்சுங்க. இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பைப்பிங் வந்து ஒரு சிலவங்க வந்து உள் பக்கமாக வச்சு மேலே திருப்பவங்க, ஒரு சிலவங்க வந்து மேல் பக்கமாக வச்சு வந்து உள் பக்கம் வந்து திருப்பிக்கலாங்க. இதை வந்து இப்போ நான் உள் பக்கமாக வச்சு மேல் பக்கம் வந்து திருப்புற மாதிரி வந்து வைக்க போகிறேன். இப்போ இது நல்லா கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச் அளவு வந்து எடுத்துக்கோங்க. பட்டையாக தேவைன்னா 2 இன்ச்சாக மார்க் வச்சுக்கோங்க. டபுளாக மடித்து கூட வந்து வைக்கலாம். பட்டையாக வேணும்னா 2 இன்ச்சு எடுத்துக்கணும்.
இந்த மாதிரி மடிக்கும் போது வந்து 2 இன்ச்சாக எடுத்துக்கோங்க. நான் வந்து சிங்கிளாக வச்சு, ஏன்னா குழந்தைக்கு உருத்தாத இருக்கணுன்றதுனால நான் 1.5 இன்ச் எடுத்து சிங்கிளாகவே நான் பைப்பிங் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், கைக்கு வந்து பைப்பிங் வந்து கொடுத்துருக்குறேங்க. இதை வந்து இந்த பிசுரை வந்து இப்படி உள்பக்கமாக வந்து தள்ளி விடுங்க. தள்ளி விட்டுட்டு இந்த பிசுறு இப்படி மடித்து விட்டு, உங்களுக்கு எவ்வளோ பட்டையாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தைச்சிக்கோங்க. மெலிசா தேவைனாலும் வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து இங்கே தைச்சி விட்டுடலாம். அதேமாதிரி இந்த சைடும் வந்து தைச்சி விட்டுடலாம். அதுக்கடுத்து வந்து ஃப்ரண்ட்டு சைடு வந்து பைப்பிங் வச்சுக்கலாம். இந்த ஃப்ரண்ட்டு சைடு வைக்கும் போது என்ன செய்யுங்க, இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. அதேமாதிரி அந்த சைடு முடிக்கிற மாதிரி வரும். இங்கேருந்து இப்படி ஆரம்பித்து அப்படியே நெக்குக்கும் வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்படி ஃபுல்லாக வந்து இதெல்லாம் முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த பைப்பிங் வந்து மடித்து விட்டாச்சு. இதுவும் வந்து இங்கே சுற்றி வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சுங்க. இப்போ இது என்ன செய்யுங்க, எப்பயுமே வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வர இடத்துல வந்து கட்டிங் பண்ணி நீங்கள் பைப்பிங் கொடுக்கணும். இது வந்து அதேமாதிரி கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த ஷேப் இருக்குது பாருங்கள், இந்த ஷேப்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பைப்பிங் வந்து மடிங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது இந்த இடத்துல சும்மா லேசாக வந்து அந்த பிசுறு இருக்கும், கட் பண்ணிவிடுங்க. அடுத்தது இந்த நெக் இருக்குது இல்லைங்களா, அந்த நெக்கில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரெயிட்டாக வந்து இருக்கிறதுல எக்ஸ்ட்ரா இருக்கும், அதையும் வந்து லேசாக கட் பண்ணி எடுத்துடுங்க. அடுத்தது வந்து என்ன செய்யுங்க, இப்படி இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த பைப்பிங் கொடுக்கும்போது ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மடித்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பேக் சைடுக்கும் வந்து பைப்பிங் வந்து கொடுத்து விட்டுடலாம். இது கொடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பைப்பிங் வந்து கொடுத்து விட்டாச்சு. பாருங்கள், இந்த ஷேப்லாம் வந்து கட் பண்ணி விட்டால் தான் வந்து இந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும் பைப்பிங் வந்து. அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யுங்க, இந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி விட்டுடுங்க. உள்பக்கம் மேல் பக்கம் பார்த்துக்கோங்க. இப்படி வந்து கரெக்டாக இருக்கும். இந்த அளவு வந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுடுங்க. அதே மாதிரி இந்த சைடுக்கும் வந்து இப்படி அளவு ஜாயின் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இந்த சைடு வந்து ஜாயின் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை திருப்பிடலாம். இப்போ பாருங்கள், ஷர்ட் வந்து திருப்பி விட்டாச்சு. அடுத்தது வந்து பட்டன் வந்து தைக்கணுங்க. இந்த பட்டன் வந்து தைக்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து வச்சு தையல் போட்டுக்கோங்க. கையில் தைக்கிறதா இருந்தாலும் தைச்சிக்கலாம், இல்லை நீங்கள் காஜா பட்டனில் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து காஜா வந்து அடித்து கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை நீங்களே வீட்டில் தைக்கணும் அப்படின்னா, இது வந்து துணியை வந்து நீங்கள் எப்பயும் போல் மடித்து பிசுறு இல்லாமல் தைப்பீங்க இல்லையா, கிராஸ் பீஸோ இல்லை நேர் பீஸோ எதுவாக இருந்தாலும் ஓகே. இதை வந்து ஒரு 2.5 இன்ச் அளவு வந்து கட் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச்சு கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இது ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கோங்க. இந்த ஷேப் ரவுண்ட் ஷேப் வர மாதிரி வந்து வச்சுட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு கீழ்ப்பக்கமாக வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து கீழ்ப்பக்கமாக வச்சு நல்லா ரஃப் அடிச்சுட்டு அதுக்கு நேராக வந்து பட்டன் தைச்சி அப்படியே மாட்டி விட்ற மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை காஜா பட்டன்லேயும் கொடுத்துக்கலாம். இது ஒரு 2 விதமாக செஞ்சுக்கலாங்க. அதுக்கடுத்து வந்து இதுக்கான ஜட்டி வந்து தைச்சிக்கலாங்க. இப்போ வந்து கீழே பாட்டம் வந்து தைச்சிக்கலாங்க. கீழே பாட்டமுக்கு வந்து அளவு வந்து பார்த்துக்கலாங்க. கீழே அளவு வந்து இறக்கம் வந்து எடுத்துக்கோங்க. இறக்கம் வந்து 12 எடுத்துக்கோங்க. சுற்றளவு வந்து 14 இன்ச்சு வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து டபுளாகவே வந்து மடித்து விட்டுக்கோங்க. இது வந்து 2 பீஸ் எடுத்துருக்குறேன். இந்த 2 பீஸை வந்து 4 மடிக்கும் போது 4 வரும். ஒரு சைடுக்கு வந்து இப்படி 4 பிசுறு வந்து வர மாதிரி வந்து மடித்து விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இப்போ இந்த பிசுறு சைடு வந்து உள் பக்கத்தில் 1 இன்ச்சு வந்து மார்க் எடுத்துக்கோங்க. உள் பக்கமாக 1 இன்ச்சு வந்து மார்க் எடுத்துக்கோங்க. மேலேருந்து கீழ் பக்கத்துக்கு மேலேருந்து கீழே வந்து 8 இன்ச்சு வந்து மார்க் எடுத்துக்கோங்க. 8 இன்ச்சு வந்து மார்க் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடுக்கு வந்து என்ன செய்யுங்க, ஒரு 1.5 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு அளவு வந்து குழந்தையோட பாடி அளவு பொறுத்து, இப்போல்லாம் பிறந்த குழந்தைன்னும் போது மெலிசாக தான் இருப்பாங்க, அதனால் வந்து 1.5 இன்ச்சு நான் மார்க் எடுத்துக்கிறேன். இந்த 1.5 இன்ச்சியை வந்து இந்த மார்க் 8 இன்ச்சு வச்சிங்க இல்லையா, அதுலேருந்து வந்து ஒரு கிராஸாக வந்து ஒரு கோடு போட்டு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யுங்க, இந்த 8 இன்ச்சு அளவு எடுத்தீங்க இல்லையா, இந்த 8 இன்ச்சுக்கு வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. எதுக்காகனா இது வந்து ஷேப்பு வரைகிறதுக்காக தான். நீங்கள் அப்படியேவும் வந்து வரைஞ்சி விட்டுடலாம். இந்த ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து இப்படி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன செய்யுங்க, இதுவும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப்புக்கும் இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்பக்கம் மேல் பக்கம் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது மேல் சைடாக இருக்குது. அடுத்த பீஸ் வந்து உள்பக்கமாக வந்து திருப்பி வைக்கணும். இந்த மாதிரி வந்து உள்ள வெளியே பார்த்துட்டு இப்படி திருப்பிக்கோங்க. இப்போ வந்து இது உள் பக்கமாக இருக்கும், அதேமாரி இதுவும் வந்து உள் பக்கமாக வந்து இருக்குங்க.
இப்போ என்ன செய்யுங்க, இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கட் பண்ணோம் இல்லையா, அந்த ரவுண்ட் ஷேப் வந்ததை இப்படி தையல் போட்டு விட்டுடலாம் 2 சைடுக்கும். இப்போ பாருங்கள் தையல் வந்து போட்டு விட்டாச்சு. இதுக்கும் வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சுங்க. அதுக்கடுத்து வந்து இது வந்து கீழ்ப்பக்கம் வரும். இந்த கீழ்ப்பக்கம் வர்றதுக்கு வந்து இப்படி இந்த மாதிரி வரும். இங்கே வந்து ஒரு பட்டி மாதிரி கொடுக்கறதுக்காக வந்து நீங்கள் கலர் பீஸ் எடுத்துக்கோங்க. இதில் உள்ள கலர் எடுத்துக்கோங்க. என்ன கலர் வேணாலும் நீங்கள் இதில் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து இது உள் பக்கம் மேல் பக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த உள் பக்கம் மேல் பக்கம் இருக்கிறதுல அதில் எப்படி பைப்பிங் கொடுத்தீங்களோ அதே மாதிரி நான் 2 இன்ச்சு வந்து பைப்பிங்க்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பம் எவ்வளோ சைஸ் தேவை அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து நான் இப்போ டபுளாக வந்து 2 இன்ச்சுன்றதுனால டபுளாக எடுத்துருக்கிறேன். பட்டையாக கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் பட்டையாகவும் கொடுக்கலாம், சிங்கிளாக கொடுக்குறதா இருந்தாலும் சிங்கிளாக கொடுக்கலாம். உங்களுக்கு டிசைன் வர்றதை பொறுத்து, நீங்கள் வைக்கிறத பொறுத்து. இப்போ இந்த டிசைன் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன செய்கிறேன், சிங்கிளாக கொடுத்து நான் ஒரு தையல் வந்து போட்டு விட்றேன். அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மடிக்க போகிறேன். இப்போ மேல் பக்கமாக தைச்சி உள்ளே திருப்பிடலாம். இப்போ பாருங்கள் இது வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இந்த பிசுரை மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு டிசைனுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சு பட்டையாக வந்து தேவைனாலும் தைச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி வந்து வச்சு தையல் வந்து போட்டு விடுறேன். இப்போ பாருங்கள் இந்த பைப்பிங் வந்து தைச்சி முடிச்சாச்சுங்க. இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இதை வந்து தையல் வந்து போட்டு விட்டுடலாம். இப்போ பாருங்கள் இங்கே வந்து ரஃப் அடித்து வந்து தையல் வந்து போட்டு விட்டாச்சு. ஒரு பிசுறு இந்த பக்கமாகவும் இன்னொரு பிசுறு வந்து இந்த பக்கமாகவும் வந்து வச்சுருக்கிறேன். ஏன்னா குட்டி குழந்தைன்றதுனால உறுத்துற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மேல் சைடு இருக்குது இல்லைங்களா, இந்த மேல் சைடு வந்து ஒரு பிசுரை மடித்து விட்டுட்டு நீங்கள் தையல் ஃபஸ்ட்டு வந்து போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை எலாஸ்டிக் தைக்கும் போதே கூட போட்டுக்கலாம். நான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்லேயே வந்து நான் ஒரு பிசுரை மடித்து விட்டு தையல் போடுறேன். இப்போ பாருங்கள் இந்த பிசுரை வந்து மடித்து விட்டாச்சு. இதை வந்து திருப்பி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள் இது வந்து திருப்பி விட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. எலாஸ்டிக் வந்து 13 இன்ச்சு வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து உங்ககிட்ட எந்த மாதிரி கிடைக்குமோ 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து இப்போ 1 இன்ச்சில் வந்து எடுத்துருக்குறேங்க. இப்போ இதை உள்பக்கமாக வந்து வச்சுக்கோங்க. அப்படியே வந்து தைக்கிறதா இருந்தாலும் தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்லேயே கூட நீங்கள் வச்சுட்டு நீங்கள் இழுத்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாயிடும். அதனால் ஃபஸ்ட்டில் வந்து இதை வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வச்சு ரஃப் அடித்து விட்டுட்டேன். ஒன்று மேலே ஒன்று வச்சு ரஃப் அடித்து விட்டாச்சுங்க. இப்போ இது உள் பக்கத்தில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சு விட்டுட்டு இந்த எலாஸ்டிக் வந்து லூஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்படியே சுற்றி வந்து தையல் வந்து போட்டு விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த எலாஸ்டிக் வந்து நவுத்திக்கிட்டே வரணும். இந்த எலாஸ்டிக் வந்து உள்ளே கரெக்டாக வந்து மேலே தள்ளி விட்டுடுங்க. இந்த பிசுறு மடித்து ஏற்கனவே தையல் போட்டுக்கிறீங்க இல்லையா, அந்த தையல் அளவுக்கு வந்து எலாஸ்டிக் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த தையலுக்கு இந்தாண்ட வந்து நீங்கள் தையல் வந்து போட்டு விடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எலாஸ்டிக் வந்து டைட் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ இப்படி வைக்கும் போது நீங்கள் பார்த்தங்க உங்களுக்கு புரியும். இப்போ இந்த மெதி அளவு வந்து எலாஸ்டிக் வந்து மேலே இருக்குது. நீங்கள் டைட்டாக தைக்கிறதா இருந்தாலும் தைச்சிக்கலாம். ஆனால் வந்து குழந்தைக்கு ஃப்ரீயாக இருக்கணும்னு கொஞ்சம் லூஸ் விட்டு தைங்க. இப்போ என்ன செய்யுங்க, தைக்க வந்து இந்த எலாஸ்டிக்கு இழுத்துக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள் பாட்டம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எலாஸ்டிக் வந்து வச்சு விட்டாச்சு. பாருங்கள் வச்சதுக்கப்புறம் வந்து இதை பாருங்கள் தையல் வந்து கீழே இருக்குது. பாருங்கள் எலாஸ்டிக் வந்து மேலே இருக்குது. நீங்கள் அப்போ தான் வந்து ஃப்ரீயாக வந்து இப்படி சுருக்கி விடுறதுக்கு கரெக்டாக லூஸாக இருக்கும். இந்த பாட்டம் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டு கிளாத்து நிறைய தைக்காமல் புதுசாக வச்சுருப்பீங்க. மெலிசாவும் குழந்தைக்கு வந்து அழகாக வந்து நீங்கள் தைச்சி போடலாங்க. இது வந்து பிறந்த குழந்தையிலேருந்து 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் வந்து தாராளமாக இது வந்து போடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றிகள் கோடி.